ஹாய் கைஸ்! இன்னைக்கு நம்ம 4த் எபிசோட் தான் பார்க்க போறோம். லேட் பண்ணாம வீடியோக்குள்ள போயிரலாம். லாஸ்ட் எபிசோட்ல ஹீரோவோட அப்பாக்கு எல்லா உண்மையுமே தெரிஞ்சிருக்கும். இந்த லியாங் ஃபேமிலி கிட்ட கேட்குறாரு உண்மைதானா அப்படின்னு. இவங்களும் சமாளிச்சு பார்க்குறாங்க. ஊர்ல 1008 பேசுவாங்க. எல்லாமே நம்ம கண்டுகிட்டு இருக்க முடியாதுல்ல. அப்படியெல்லாம் சொல்லி பார்க்குறாங்க. மாப்பிள்ளையோட கசின் இங்க தான் இருந்தா. பட் அவ எப்பவுமே ரொம்ப ஒழுக்கமான பொண்ணு. இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ண மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே, அங்க அவ வெளியிருந்து ஓடி வரா. ஏன்னா ஆல்ரெடி அவங்க பிளான் பண்ணி வச்சிருப்பாங்க. இந்த டைம்ல போட்டு குடுக்கணும் அப்படின்னு. இந்த லவ்வர் பொண்ண உள்ள வர விட மாட்டேங்கிறாங்க. வெளிய இருந்துட்டே கத்திட்டு இருக்கா. இப்படி என்னோட குழந்தையும் என்னையும் கான்குபைனா ஏத்துக்கிறீங்க. ஒன்ஸ் ஹீரோயினுக்கு கல்யாணம் பண்ணி வச்சதுக்கு அப்புறம்னு சொன்னீங்கல்ல. இப்ப ஏன் என்ன ஊர விட்டு அனுப்பிச்சு யாரோ கல்யாணம் ஆனவனுக்கு என்ன 2ஆம் தரமா கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு பிளான் பண்ணிட்டு இருக்கீங்களா? அப்படின்னு சொல்லி அழுதுட்டு இருக்கா. இது எல்லாமே ஹீரோவோட பிளான் தான். ஏன்னா கண்டிப்பா இவங்க ஏதாவது சொல்லி சமாளிப்பாங்க அப்படிங்கிறது ஹீரோக்கு நல்லாவே தெரியும். இந்த சீன் எல்லாமே நடந்துருச்சு அப்படின்னு ஒரு காவலாளி இன்ஃபார்மும் பண்றா. அதுக்கப்புறம் ஹீரோ சொல்றான், அவங்கள சேஃபா வைங்க. இவங்க ஏதாவது பண்ண ட்ரை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் சேஃபா ஒரு இடம் குடுத்துடுறான். இங்க ஹீரோயின் அப்பா ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிடுறாங்க. இதுக்கப்புறம் அந்த ரீசன், இந்த ரீசன் எதையும் எடுத்துட்டு வரக்கூடாது. இந்த மேரேஜ் இதோட நிக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இங்க ஹீரோவும் ஜூவையும் பேசிட்டு இருக்கும்போது ஜூவை சொல்றான், நீ ஹீரோயினோட ஒரு கல்யாணத்தை நிறுத்திட்ட அப்படின்னா மத்தவங்க எல்லாமே ஹீரோயினோட சொத்துக்காக வரமாட்டாங்கன்னு நீ நினைச்சிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். அப்போ ஹீரோ சொல்றான், ஹாயோட கல்யாணத்தை கண்டிப்பா தலைவர் தான் நடத்தி வைக்கிறேன்னு சொன்னாரு. அதனால அதுல நம்ம எதுவும் பண்ண முடியாது. லூட்டிங் ரொம்ப சாஃப்ட்டான பர்சன். லூட்டிங் வேற யாரும் இல்ல. ஹீரோவோட இன்னொரு ஃப்ரெண்டு தான். உன்ன ஹீரோயினுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு பார்த்தா, ஹீரோயின் அன்னைக்கே சொல்லிட்டா நீ அவ டைப் இல்ல அப்படின்னு. வேற யார தாண்டா கல்யாணம் பண்ணி வைக்கிறது? சொத்துக்கு ஆசைப்படாம இருக்கணும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கப்போ, ஜூவை சொல்றான் பேசாம நீயே கல்யாணம் பண்ணிக்கோடா அப்படின்னு சொல்லும்போது, ஹீரோ நான் கல்யாணம் பண்ணிக்கிறதா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கான். இங்க தலைவரும் ஹீரோவும் உட்கார்ந்து ஹீரோயினுக்கு என்ன மாப்பிள்ளைய பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தலைவர் ஒரு லிஸ்டே கொண்டு வைக்கிறாரு. எல்லாருமே டாப் ஸ்காலர் பயங்கரமா படிச்சவங்க அப்படி இப்படின்னு இருக்காங்க. ஒரு ஒரு பேரா சொல்ல சொல்ல ஹீரோ ரிஜெக்ட் பண்ணிட்டே இருக்கா. இது நல்லா இல்ல, இது நல்லா இல்ல அப்படின்னு. அப்போ ஹீரோவே சொல்றா, ஹீரோயின் ரொம்ப ஷார்ப்பான பொண்ணு, ரொம்ப புத்திசாலியான பொண்ணு. அவங்களுக்கு இந்த மாதிரி படிச்ச முட்டாளுங்கலாம் தேவையே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்படியா? அப்ப அதை விட இந்த லிஸ்ட்ல உனக்கு பொண்ணு பார்த்து வச்சிருக்கேன். உங்க அம்மா என்ன சாவடிச்சிட்டு இருக்காடா கல்யாணம் பண்ணி வைக்க சொல்லி. இதுல ஏதாவது ஒரு நல்ல பொண்ணா சூஸ் பண்ணு அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய லிஸ்டே கொடுக்குறாரு. ஹீரோவும் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு நான் ஹீரோயினே கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு டைரக்டா தலைவர்கிட்டயே சொல்லிடுறாரு. தலைவர் ஒரே ஷாக்கு. என்னடா உனக்கு அந்த பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்கோ அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ சொல்றான், ச்சீ எனக்கு அவளெல்லாம் பிடிக்கல. நான் நாட்டுக்காக தான் இதெல்லாம் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இங்க ஜியோ கிங் கிட்ட பேசுறதுக்காக மினிஸ்ட்ரி ஆஃப் ரெவென்யூவோட வைஸ் மினிஸ்டரே வராரு. இவர் பேரு ஹூபு ஷில்லாங். அவன் இந்த ஜியோ கிங் கிட்ட சொல்லிட்டு இருக்கான், நம்ம பதுக்கி வச்ச எல்லாத்துக்குமே நான் ப்ராப்பரா ஒரு ரெக்கார்டு ஒன்னு கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். ஹீரோவே பார்த்தாலுமே இது பதுக்கி வச்சது அப்படின்னு சொல்லவே முடியாது. அதுவும் இல்லாம இந்த கோல்டு சில்வர்லாம் கடத்திட்டு வந்திருப்பாங்கல்ல, அதுல ஷேப் எல்லாம் மாத்தி நான் இப்ப கம்ப்ளீட்டா டிஃப்ரெண்டா மாத்திட்டேன் அப்படின்னு சொல்றான். இத ஹீரோ கண்டுபிடிக்க முடியாம போனதுனால ஹீரோ பழைய கேஸ் எல்லாம் இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். நம்ம பல வருஷத்துக்கு முன்னாடி பண்ண ஃப்ராட் எல்லாமே அவன் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கான். எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அப்போ ஜியோ கிங் சொல்றாரு, நீ என்னதான் மாத்தி வச்சிருந்தாலும் ஹீரோ சொன்ன வார்த்தை மாற மாட்டான். கண்டிப்பா பயங்கரமா இன்வெஸ்டிகேட் பண்ணி எப்படியாவது இந்த கேஸ்ல நம்மளெல்லாம் மாட்டி விடணும் அப்படின்னு தான் பாப்பான். இருந்தாலுமே நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இங்க ஹீரோயின் தன்னோட அப்பா கிட்ட உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது ஹீரோயின் சொல்றா, இந்த மேரேஜ் எல்லாம் இப்ப திடீர்னு நின்னு ஒரு மாதிரி இருக்கு என் மைண்டுக்கு. நான் ஒரு 49 நாள் கோயிலுக்கு போயிட்டு வரலான்னு இருக்கேன். நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு கேக்குறா. ஹீரோயினோட அப்பாவும் சொல்றாரு, கரெக்ட் தான். நீ பேசாம போயிட்டு வாமா, உன் மைண்டுக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த என்கேஜ்மெண்ட் நின்னதுனால ஊர் 1008 பேசிட்டு இருக்கும். இதெல்லாம் கேட்டா உனக்கும் ஒரு மாதிரி தான் இருக்கும். போயிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாரு. ஹீரோயினும் ஒரு 5 வண்டி எடுத்துட்டு ஹீரோயினுக்கு தேவைப்படுற எல்லா பொருளையும் தூக்கி போட்டுட்டு கிளம்பிடுறாங்க. ஹீரோவோட காவலாளி சொல்றான், இந்த மாதிரி ஹீரோயின் கோயிலுக்கு போறாங்க. அங்க ரொம்ப நாள் இருப்பாங்க போல. 5 வண்டி எடுத்துட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்றான். ஹீரோவும் 5 வண்டி எல்லாம் எடுத்துட்டு போறான் அப்படின்னா ரொம்ப நாளுக்கு அங்க ஸ்டே பண்ற மாதிரி பிளான் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கான். இங்க ஹீரோயின் அந்த கோயிலுக்கும் சேர்ந்துடுறா. வந்ததுமே ஒரு குட்டி பையன் நான் தான் இந்த கோயிலோட மாங்கு, உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். ஹீரோயினும் சொல்றான், ஒரு 49 நாளுக்கு நான் இங்க தங்கறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, அப்படியா ரொம்ப சந்தோஷம். ஆனா நீங்க இங்க வரும்போது உங்களுக்கு தேவையான பொருளும் எடுத்துட்டு வரணுமே அப்படின்னு கேக்குறான். ஹீரோயினும் அதெல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 5 வண்டியும் காட்டுறான். அதை பார்த்து அந்த குட்டி பையனே வாய பொளந்துடுறான். சரி ஓகே நல்லதுதான், வாங்க உள்ள போலாம் அப்படின்னு ஒரு ரூம்க்கு கூட்டிட்டு போறான். இந்த ரூம்ல தான் நீங்க இருக்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரெஸ்ஸையும் எடுத்து கொடுக்குறான். கவலைப்படாதீங்க, இந்த ட்ரெஸ்லாம் ரொம்ப வாஷ் பண்ணி தான் வச்சிருக்காங்க. இங்க நீங்க இருக்கணும் அப்படின்னா இந்த ட்ரெஸ்ல தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றான். ஹீரோயினுக்கு ரூம் எல்லாம் செட் பண்ணி கொடுத்துட்டு உங்களுக்கு ஏதாச்சும் வேணும்னா தயக்கப்படாம என்கிட்ட
கிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி பையன் போறான். ஹீரோயினோட மெய்டு அந்த ட்ரெஸ் எல்லாம் எடுத்து பார்த்துட்டு, "என்ன இந்த ட்ரெஸ்ல ஒரு கலர் இல்ல. இருக்க கலரும் போன மாதிரி இருக்கு. ஒரு அழகா கூட இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ, ஹீரோயின் சொல்றா, "நம்ம கோயிலுக்கு வந்திருக்கோம். நம்ம எல்லாமே எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாதுல்ல" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. மெய்டு சொல்றா, "அதுவும் கரெக்ட் தான். இதெல்லாம் நம்ம இங்க எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது" அப்படின்னு சொல்லிட்டு, "இதுக்கெல்லாம் காரணம் ஹீரோ தான். ஹீரோ வந்ததுக்கு அப்புறமா தான் உங்க லைஃப்ல எல்லாமே தப்பு தப்பா நடக்குது. ஹீரோனால தான் எவிடன்ஸ் எல்லாமே போயிடுச்சு" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. "ஆமா, ஆமா. எல்லாமே ஹீரோனால தான். அவன திருப்பி என் லைஃப்ல பார்க்கவே கூடாது" அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் ஹீரோ வந்து ஹீரோயின கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கான். சரி, ஓகே, அதெல்லாம் இருக்கட்டும். நம்ம போய் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு அந்த தொல தொலன்னு இருக்க அந்த ட்ரெஸ் அத போட்டுட்டே தான் போயிட்டு இருக்காங்க. போயிட்டு சாப்பிடலான்னு உட்கார்ந்தா அந்த சாப்பாடு பார்த்த உடனே ஹீரோயின் சொல்றா, "உங்களுக்கு தெரியுமா? இந்த கோயில்ல இருக்க சாப்பாடு அவ்ளோ டேஸ்ட்டா இருக்குமா. அதனால தான் இந்த கோயிலுக்கு வரலான்னு நான் பிளான் பண்ணேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அது மட்டும் இல்ல, இங்க இருக்கவங்க எல்லாருமே வந்து ஈக்குவலா தான் ட்ரீட் பண்ணுவாங்க. அதனால இங்க மேல, கீழ அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. நீங்களும் என் கூடவே உட்கார்ந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க கூட உட்கார்ந்து அந்த அசிஸ்டன்ட்டும் டேஸ்ட்டா இருக்கும்னு சொன்னதுனால வேக வேகமா எடுத்து ஒரு வாய் வைக்கிறா. அந்த சாப்பாட்டுல எந்த டேஸ்ட்டுமே இல்ல. ஹீரோயின் கிட்ட சொல்றா, "வேணாம், வேணாம் நீங்க சாப்பிடாதீங்க. நிஜமாவே எந்த டேஸ்ட்டும் இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க 2 அசிஸ்டன்ட்டுமே. அப்போ ஹீரோயின் சொல்றா, "ச்சே! அப்படி கிடையாது. நம்ம கோயிலுக்கு வரதே இங்க வந்து எவ்ளோ ஹார்டா இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம கத்துக்கிட்டு போறதுக்கு தான்" அப்படின்னு ஒரு வாய் எடுத்து வைக்கிறா. அப்படியே அவ கஷ்டப்பட்டு தான் சாப்பிடுறா. அது ரொம்ப கேவலமா இருக்குன்னு தெரியுது. பட் ஸ்டில் வந்து சொல்றா, "ச்சே! ஃபர்ஸ்ட்டு வாய் தான் அப்படி இருக்கும். போக போக பழகிரும்" அப்படின்ட்டு எல்லாருமே மறுபடியும் எடுத்து சாப்பிடுறாங்க. "பேசாம நம்ம வெளியவே போய் சாப்பிடலாமா?" அப்படின்னு சொல்லிட்டு அங்கருந்து வெளிய போறாங்க. அப்ப அங்க வந்து அந்த குட்டி மாங்க் வரான். வந்துட்டு, "இங்க சாப்பாடு வேஸ்ட் பண்றதுக்கு யாருக்குமே அலவுட் கிடையாது. உட்கார்ந்து சாப்பிடுங்க" அப்படின்ன உடனே ஹீரோயினும் வேற வழி இல்லாம உட்காந்துர்றா. அதுக்கப்புறமா கேட்கிறா, "சாப்பாடு சாப்பிட முடியாது. ஏன்னா இங்க நெறையா இருக்கு. அதனால நான் ஸ்கிப் பண்ணிக்கலாமா?" அப்படின்னு கேட்கிறா. ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஆனா இதுக்கு வந்து பனிஷ்மென்ட் இருக்கு. பக்கத்துல வந்து ஒரு புத்தா ஹால் இருக்கு. அங்க போய் நீங்க பிரேயர் பண்ணிட்டு வரணும்" அப்படின்னு சொல்றா. ஹீரோயினும் வேற வழி இல்லாம, "நான் என்னதான்டா பண்ணேன்? இதுக்கெல்லாமா பனிஷ்மென்ட் குடுப்பீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு போறா. எங்க தலைவரும், ஹீரோவும் அதே கோயிலுக்கு வந்திருக்காங்க. தலைவர் கேட்கிறாரு, "உனக்கு இந்த இடம்லாம் ஞாபகம் இருக்கா? நம்ம சின்ன வயசுல இங்க தான் ஓடி பிடிச்சுலாம் விளையாடிட்டு இருப்போம்" அப்படின்னு சொல்லும்போது, ஹீரோவும் சொல்றான், "நல்லாவே ஞாபகம் இருக்கு" அப்படின்னு. ஹீரோவும் தலைவரும் சின்ன வயசுல இருந்தே ஃப்ரெண்ட்ஸ் போல. இவரு வந்து தலைவர் ஆயிடுறாரு. அதுக்கப்புறம் ஹீரோவும் வந்து பிரின்ஸ் ஆஃப் டிங்பே ஆயிட்டு ஜெனரலாவும் இருக்காரு. தலைவர் சொல்றாரு, "இந்த கோர்ட்ல என்னென்னமோ நடந்துட்டு இருக்கு தெரியுமா? எனக்கு வந்து இந்த மாரி எந்த பிரச்சனையும் இல்லாம ஸ்மூத்தா, பேலன்ஸா நம்ம நாட்ட வந்துட்டு பார்த்துக்கணும் அப்படின்னு எனக்கு தோணுது. ஆனா நெறைய பேர் அதுக்கு பின்னாடி சதி பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் நீ தான் ஹெல்ப் பண்ணணும்" அப்படின்னு சொல்லி ஹீரோ கிட்ட கேட்டுட்டு இருக்காரு தலைவரு. அப்போ ஹீரோ சொல்றான், "இந்த மிலிட்டரி ஃபண்டோட ஃப்ராட் கேஸ இன்வெஸ்டிகேட் பண்றதுக்கு தான் நான் இங்க வந்திருக்கேன். ஆனா நீங்க வந்து கோர்ட்டு இந்த நாட்டுல வந்து பெரிய விஷயம் இருக்கு. அது எல்லாமே உட்கார்ந்து நீங்க ஒண்ணொண்ணும் வந்துட்டு சரி பண்ணிட்டு இருக்கணும். அதுக்கு என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் ஹெல்ப் பண்றேன். ஆனா நான் ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சேன்னா, என் மேல இருக்கிற நெறையா ஃப்ராடும் வந்துட்டு உங்களுக்கு தெரிய வரும்" அப்படின்னு சொல்றான். உன் மேல இருக்க ஃப்ராட் கேஸ் எல்லாமே வந்து தப்பான விஷயம் கிடையாது. எல்லாமே நீ நல்லது செய்ய போய் நடந்த ஒரு விஷயம் அப்படிங்கும்போது, அத கண்டிப்பா நான் கவர் பண்ணிடுறேன். ஒண்ணும் பிரச்சனை இல்ல விடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க இங்க பேசிட்டு இருக்கும்போது, ஹீரோயின் வந்து புத்தா ஹால்ல ப்ரே பண்ணணும்னு வந்திருப்பாள்ல, அது வந்து பக்கத்துல தான் இருக்கு. ஹீரோயின் பேசுறது அப்படியே கேக்குது. இவங்க 2 பேரும் ஒட்டு கேட்டுட்டு இருக்காங்க. இங்க ஹீரோயின் வந்து ப்ரே பண்ண ஸ்டார்ட் பண்றா. "என்ன மன்னிச்சிடுங்க. நான் வந்து எங்க அரண்மனையில நல்ல சாப்பாடு, நல்ல ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு இருந்தேன். இங்க வந்து இந்த சாப்பாடு என்னோட வயித்துக்கு சேர மாரி தெரியல. அதுவும் இல்லாம நெறையா இருக்கு. சாப்பாடு வேஸ்ட் பண்ண மனசு வரல. அதனால என்ன மன்னிச்சிடுங்க" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் "இன்னும் சில விஷயஸ் எல்லாம் இருக்கு. நான் சொல்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு, "ரீசென்ட்டா என்னோட என்கேஜ்மெண்ட் நின்னு போனதுனால, எனக்கு இனி யாருமே என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு வருவாங்கன்னு என்னால சொல்ல முடியல. எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. நான் திருப்பி ஊருக்கு போகும்போது, எனக்கு ஒரு நல்ல மேட்ச்சா பார்த்து நீங்க கல்யாணம் பண்ணி வைக்கணும். அதுக்கு நீங்க தான் கூட இருக்கணும்" அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் "எனக்கு வர மாப்பிள்ளை எப்படி இருக்கணும் அப்படின்னா, பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப அழகா இருக்கணும், ஸ்மார்ட்டா இருக்கணும். அது மட்டும் இல்லாம கண்டிப்பா ரிச்சா இருக்கணும். என்ன கம்ஃபர்டபுளா பார்த்துக்கிற அளவுக்கு ரிச்சா இருந்தா போதும். அது மட்டும் இல்லாம அவங்க அம்மா வந்து ரொம்ப சாஃப்ட்டா இருக்கணும். எனக்காக வந்து நெறைய ஸ்ட்ரிக்ட்டா ரூல்ஸ் எல்லாம் போடக்கூடாது. அது மட்டும் இல்லாம அவனுக்கு வந்து ரிலேட்டிவ்ஸே நெறையாவே இருக்கக்கூடாது. குட்டி சர்க்கிளா இருந்தாலே போதும். அது மட்டும் இல்ல, இன்னொரு விஷயம் கண்டிப்பா அவனுக்கு வந்து ஃபீமேல் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கவே கூடாது. முக்கியமா ஃபீமேல் கசின்ஸ் வந்து இருக்கவே இருக்கக்கூடாது" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இங்க ஹீரோவும் தலைவரும், "எம்மா லிஸ்ட் பெருசா போயிட்டு இருக்குது. எப்பம்மா முடிப்ப?" அப்படின்னு சொல்லி 2 பேரும் பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோயின் ஒண்ணும் முடிக்கிற மாரி தெரியல. "இன்னும் இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அழகா வந்து வாலெல்லாம் சுத்தணும். எனக்கு வர புருஷன் வந்துட்டு என்ன ரொம்ப பத்திரமா பார்த்துக்கணும். 6 ஃபீட் ஹைட் இருக்கணும். இப்போதைக்கு இவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஒரு வழியா முடிக்கிறா. ஹீரோயின் வந்து புத்தா கிட்ட சொல்லிட்டு இருக்கா, "எல்லாமே நீங்க கேட்டிருப்பீங்களான்னு தெரியல. நான் நாளைக்கும் வந்து சொல்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இங்க தலைவர், "எது நாளைக்குமா? இந்த பக்கமே நாளைக்கு நான் வரமாட்டேன்"
அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்புறம் தலைவரே சொல்றாரு, "கரெக்ட் தான். ஹீரோயினோட எக்ஸ்பெக்டேஷனுக்கெல்லாம் இந்த உலகத்திலேயே ஆள் கிடையாது. நான் குடுத்த டாப் ஸ்காலர்ஸ் எல்லாம் வந்து இவள ஹேண்டில் பண்றது ரொம்ப கஷ்டம். நீ தான் அவளுக்கு கரெக்ட்டா இருப்ப" அப்படின்னு சொல்றான். ஹீரோவும், "நீங்களும் என்ன மாரி தான் திங்க் பண்றீங்க" அப்படின்ட்டு கேம்ல இருந்து பாதியிலேயே எந்திரிச்சு போயிடுறான். எங்க ஹீரோவோட ஆளு, "நான் உன்ன கண்டுபிடிச்சிருக்கேன்" அப்படின்னு சொல்லிட்டு வரான். என்னன்னா, கூமையோ அப்படிங்கிறவன் ஒரு மினிஸ்டரோட பையன். அவன் வந்து ஒரு வடிகட்டின முட்டாள். அவனுக்கு படிப்பே சுத்தமா வராது. ஆனா எக்ஸாம் ரிசல்ட்ல அவன் 4த் ரேங்க் வந்திருக்கான். டாப் ஸ்காலர்ல இடம் பிடிச்சிருக்கான் அப்படிங்கும்போது, ஹீரோ வந்து கண்டிப்பா இவன் இதுக்கு அனுபவிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இங்க ஹீரோயின மீட் பண்றதுக்காக ஹீரோயினோட ஒரு கசின் வந்திருக்கான். அவன் வந்துட்டு, "உங்க என்கேஜ்மென்ட் நின்றுச்சு அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன். இப்ப நீ ஓகே தானே?" அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது, "ஆமா, நீ எங்கேயோ வெளிய போயிருக்கேன்னு சொன்னாங்க. எதுக்காக இப்ப இங்க பாதியிலேயே இங்க வந்த?" அப்படின்னு சொல்லி ஹீரோயினும் கேட்கிறா. அவனும் சொல்ல ஆரம்பிக்கிறான், "எனக்கு வந்து உன்ன சின்ன வயசுல இருந்தே ரொம்ப பிடிக்கும். திடீர்னு உனக்கு என்கேஜ்மென்ட் ஃபிக்ஸ் பண்ணதுனால தான் உன்கிட்ட இருந்து நான் தள்ளி இருந்தேன். இப்ப தான் உன் என்கேஜ்மென்ட் கேன்சல் ஆயிடுச்சுல. நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமா?" அப்படின்னு மேரேஜ் ப்ரொபோசலே பண்ணிடுறான். ஹீரோயினுக்கு வந்து ரொம்ப கோவம் வந்துருது. "நீ எல்லாம் இப்படி பண்ணுவேன்னு நான் கொஞ்சம் கூட நெனச்சு பார்க்கல. சின்ன வயசுல இருந்து நான் உன்ன அப்படி பார்த்ததும் கிடையாது. எனக்கு உன் மேல எந்த ஃபீலிங்கும் கிடையாது" அப்படின்னு சொல்லிடுறான். அப்படியே எனக்கு மாப்பிள்ளை பார்க்கணும் அப்படின்னாலும் எங்க அப்பா இருக்காரு. அவரு பார்த்து குடுப்பாரு. நீ வந்து தேவையில்லாம தலையிடாத அப்படின்னு சொல்லிடுறா. அப்ப கூட அவன் சொல்றான், "இது வந்து ரொம்ப ஹார்ஷா இருக்கு" அப்படின்னு. அப்ப அதுக்கு நான் ஒண்ணும் பண்ண முடியாது. இங்கிருந்து கிளம்பு. இங்க நடந்ததையும் நீ மறந்துரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் போயிடுறான். ஹீரோ சொல்றான் அவனோட ஆள்கிட்ட, "இப்ப இவன் வந்து என்ன பார்த்தே ஆகணும்" அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். இங்க இந்த மிங்சூ இருக்கால்ல, அவ எப்பவுமே ஒரு சாட்டை வச்சிருப்பாள்ல, அதுல தான் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பா. இப்பவும் பிராக்டிஸ் பண்ணலான்னு போகும்போது அவங்க அம்மா வராங்க. "ஏன்டி எப்ப பாரு இத வச்சே சுத்திட்டு இருக்க? ஒரு பொண்ணா ரொம்ப சாஃப்ட்டா நடந்துக்கோ. அப்பதான் வந்து நீ ரொம்ப சாஃப்ட்டா இருப்ப. அப்பதான் உனக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளை கிடைக்கும்" அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா பேசிட்டு இருக்கும்போது, அவளோட மெய்டு ஒருத்தி வரா. அவ வந்து ஹீரோயினும் அந்த கசினும் பேசியிருப்பாங்கல்ல, அதெல்லாம் ஒட்டுக்கேட்டுட்டு வந்து இவகிட்ட எல்லா இன்ஃபர்மேஷனையும் சொல்லிடுறா. உடனே இந்த மிங்சூவும் அந்த கசின போய் பார்க்குறான். கசின பார்த்ததுக்கு அப்புறமா, "என்ன திடீர்னு ஊருக்கு வந்திருக்க?" அப்படின்னு. "அதுவா ஒண்ணும் இல்ல. ஹீரோயினோட அப்பாவ பார்க்கறதுக்காக வந்தேன்" அப்படின்னு சொல்லும்போது, "நடிக்காதடா! நீ எதுக்கு வந்தேன்னு எனக்கு தெரியும். ஹீரோயின பார்க்க தானே வந்த. ஹீரோயினும் நீயும் செம்ம மேட்ச் தெரியுமா? பேசாம நீங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க வேண்டியது தானே. எனக்கு எல்லா விஷயமும் தெரியும்" அப்படின்னு சொல்லும்போது, அப்ப அவன் சொல்றா, "ஹீரோயினுக்கு என் மேல சுத்தமா இன்ட்ரெஸ்ட்டே இல்ல" அப்படிங்கும்போது, "அப்போ பேசாம நீ ஏன் போய் பிரின்ஸ் ஆஃப் திங்பே கிட்டயே போய் கேட்கக்கூடாது? அவரு கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவாருல்ல" அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா குடுத்துட்டு போயிடுறான். இவனும் ஹீரோவோட மிலிட்டரியில வொர்க் பண்ற ஒரு ஆள் தான். ஹீரோ வந்து இவனுக்கு ஒரு வேலை குடுத்துருப்பா. என்னன்னா, அந்த மிஸ்டர் லியாங் ஃபேமிலில அந்த பையனோட அஃபேர் இருப்பான்ல, அந்த பொண்ணையும், அந்த பொண்ணோட குழந்தையும் பத்திரமா கொண்டு போய் ஒரு இடத்துல சேஃபா வச்சுட்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கு தான் இவன் போயிட்டு லேட்டா வந்திருப்பான். இவன் வந்து, "நான் சேஃபா அவங்கள விட்டுட்டு வந்துட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு, "என்ன மன்னிச்சிடுங்க. நான் வந்து லேட்டா வேற வந்துட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ, ஹீரோ சொல்றான், ஓகே, ஓகே. இதுக்கு பனிஷ்மென்ட்டா நீ போயிட்டு அங்க இருக்க ரூம ஃபுல்லா நீ தான் கிளீன் பண்ணி வைக்கணும்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அவனும், "சரி ஓகே நான் கிளீன் பண்ணிடுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். அவன மறுபடியும் ஹீரோ கூப்பிடுறான். கூப்பிட்டு, "இங்க பாரு கூவயான்னு ஒரு மினிஸ்டரோட பையன் இருக்கான். அவன் மேலயும் ஒரு கண்ணு வச்சுக்கோ" அப்படின்னு சொல்லும்போது, "சரி ஓகே. இப்ப நான் ரூம கிளீன் பண்றதா இல்ல இத பார்க்கட்டுமா?" அப்படிங்கும்போது, "ஃபர்ஸ்ட் ரூம கிளீன் பண்ணு. அதுக்கப்புறமா அவன போய் பாரு" அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுறான். இவன் வந்து கொஞ்சம் தூரம் போயிட்டு மறுபடியும் திருப்பி வரான். வந்து ஹீரோ கிட்ட கேட்குறான், "எனக்கு யாராவது புடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னா, அவங்க கூட கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுவீங்களா?" அப்படின்னு கேட்கும்போது, ஹீரோவும், "கண்டிப்பா ஹெல்ப் பண்றேன். ஆனா அது ஹீரோயினா மட்டும் இருக்கக்கூடாது. அவங்கள தவிர வேற யாருக்கு வேணாலும் நான் உனக்கு வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்றேன்" அப்படிங்கிறான். மூஞ்சி பாவமா வச்சுட்டு இவனும் கேட்குறான், "ஏன் ஹீரோயின் மட்டும் கேட்கக்கூடாது?" அப்படின்னு. "எப்ப பாரு லவ் பண்ணிட்டு சுத்திட்டு இருக்கவன்லாம் எனக்கு பிடிக்காது. போடா இந்த 1 மாசத்துக்கு நீ அந்த ரூம கிளீன் பண்ணணும்" அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுறான். இவன் கிட்ட கேட்காமயே இருந்திருக்கலாம் போலயே. இப்போ 1 மாசம் ஃபுல்லா கிளீன் பண்ணணும் அப்படின்னு நினைச்சுட்டே அவன் போயிட்டு இருக்கான். அங்க கட் பண்ணா, இங்க இந்த ஜியோ கிங் வந்து ஹீரோவோட அம்மா கிட்ட பேசுறதுக்காக வந்திருக்காங்க. வந்து ஹீரோக்கு எப்படியாச்சும் வேற ஒரு பொண்ணு கூட கல்யாணம் பண்ணி வச்சுட்டா, ஹீரோயினுக்கு ஹீரோவ வந்து பேர் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறது இவரோட நம்பிக்கை. ஏன்னா ஹீரோவ மட்டும் மிங் ஃபேமிலிக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க அப்படின்னா, இவங்களால எந்த காசையும் இதுக்கு மேல சுருட்ட முடியாது. எந்த ஃப்ராடுமே பண்ண முடியாது. அதனால இவர் வந்து முன்னாடியே சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க அம்மாவும் சொல்றாங்க, "நான் வேற ஒரு பொண்ண பார்த்துட்டேன் ஹீரோக்கு" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்க ஹீரோயினும் மீமியும் உட்கார்ந்து பேசிட்டு இருக்கும்போது, ஹீரோயின் சொல்றா, "எங்க அப்பா என்னை ஒரு ஒரு பையனா கொண்டு வந்து காட்டிட்டே இருப்பாரு. எனக்கு யாரையுமே பிடிக்கல" அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது, மீமி சொல்றா, "இங்க பாரேன் எனக்கு ஒருத்தர் தெரியும். அவர் பேரு மிஸ்டர் ஷூ. இந்த வாட்டி டாப் ரேங்க்ல 3 ரேங்க் தெரியுமா? பார்க்கறதுக்கு செம்ம ஸ்மார்ட்டா இருப்பாரு. நீ நாளைக்கு என் கூட வந்தனா வேவ் டவுன்ல நம்ம பார்க்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இங்க ஹீரோயினோட அப்பாவும், ஹீரோயினோட கசினோட அப்பாவும் உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க. அப்ப அந்த கசினோட அப்பா சொல்றாரு, "இங்க பாரு ஹீரோயின் கோயில் குளமா சுத்திட்டு இருக்கா. கடைசியில சாமியாரா தான் போறா பாரு" அப்படின்னு சொல்லும்போது அவங்க அப்பா கோவம் வந்துருது. "என் பொண்ணோட அழகுக்கும், அறிவுக்கும் இங்க எத்தன பசங்க இருக்காங்க. யாரோ ஒருத்தர் நல்ல பையனா பார்த்து நான் கல்யாணம் பண்ணி வைப்பேன்டா" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே வந்து ஒருத்தன் ஓடி வரான். "தலைவர் உங்கள இப்பவே பார்க்கணும்னு சொன்னாரு" அப்படின்னு சொல்லிட்டு போறான். இங்க ஹீரோயினும் மீமியும் வந்து அந்த பையன பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க.
அந்த பையன் வந்து 3 ரேங்க் வாங்குனதுனால, அங்க இருக்க பொண்ணுங்க எல்லாருமே வந்துட்டு இவன எப்படியாவது கல்யாணம் பண்ணிக்கணும்னு கையில ரோஸோட அவ்ளோ பேருமே அவன பார்க்கறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயினும் மிஸ்டர் ஷூவ பார்த்துட்டு இருக்கும்போது, மிமி வந்து ஆஹா! ஓஹோன்னு புகழ்ந்துட்டு இருக்கா. அப்படியே பக்கத்துல பார்த்தா, ஹீரோயின் கூட பியூட்டி கான்டெஸ்ட்ல ஒரு பொண்ணு தோத்து போயிருப்பாள்ல, அவளும் நின்னு அந்த பையன சைட் அடிச்சிட்டு இருக்கா. அவ பக்கத்துல ஒரு பொண்ணு இருந்துட்டு, "பாரேன் அவரு எவ்ளோ அழகா இருக்காரு. உங்க 2 பேத்துக்கும் ஒரு நல்ல மேட்ச்சா இருக்கும் போலயே" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இந்த பொண்ணுக்கு உடனே கோவம் வந்துருது. "இங்க பாரு என்னோட கல்யாணத்த பத்தி பேசுறதுக்கு உனக்கு தகுதி இல்ல" அப்படின்னு சொல்லிடுறா. அப்போ இவளோட அசிஸ்டன்ட் தான் அந்த பொண்ண கூப்பிட்டு வச்சு, "எம்மா கொஞ்சம் வாய மூடிட்டு இருக்கியா? ஆல்ரெடி குயின் வந்து ஹீரோ கூட இவள கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு பிளான் பண்ணிட்டாங்க" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அந்த ஜூ கிங் கிட்ட கூட ஹீரோவோட அம்மா சொல்லிட்டு இருப்பாங்கல்ல, "நான் ஆல்ரெடி ஹீரோக்கு ஒரு பேர் பார்த்துட்டேன்" அப்படின்னு. அந்த பொண்ணு வேற யாரும் இல்ல, இந்த பொண்ணு தான். இங்க அப்படியே மிமி சொல்லிட்டு இருக்கா, "யாரு தான் இந்த பையன கல்யாணம் பண்ணிக்க போறாங்களோ" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, பக்கத்துல இருந்து ஒரு வாய்ஸ் வருது. "பார்க்கறதுக்கு அழகா இருக்கணும், ஒரு நல்ல ஃபேமிலில இருந்து வந்திருக்கணும், அது மட்டும் இல்லாம நெறைய படிச்சிருக்கணும். இதுதான் குவாலிட்டியா இருக்கும்" அப்படின்னு சொல்லும்போது, "யார்றா இவன்?" அப்படின்னு பார்த்தா, ஹீரோவோட ஃப்ரெண்டு ஹாயும். இவங்கள பார்த்துட்டு ஹீரோயினும் மிமியும், "மறுபடியும் நீங்களா?" அப்படின்னு ஷாக் ஆயிட்டு இருக்காங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. இதுக்கப்புறம் வர எல்லா எபிசோடும் பார்க்கணும்னு நெனச்சீங்கன்னா, மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்கள தேடி வரும். அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா, இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. பாய் கைஸ்.